அடுத்தாக விரைவுச் செய்திகளை பார்க்கலாம். சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்து பதிவிட்ட புகாரில் பாஜக நிர்வாகி கைது செய்யப்பட்டதற்கு அக்கட்சியின் மாநில தலைவர் அண்ணாமலை கண்டனம் தெரிவித்துள்ளார். இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்படுத்தும் வகையில் கருத்து பதிவிட்டதாக பாஜக தொழிற்பிரிவு மாநில துணைத் தலைவர் செல்வகுமாரை கோவை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்தனர். இதற்கு கடும் கண்டனம் தெரிவித்து ட்விட்டரில் பதிவிட்டுள்ள அண்ணாமலை, ஆளுங்கட்சிக்கு எதிரான குரல்களை அடக்கி கருத்து சுதந்திரத்தை முடக்கிவிடலாம் என்று திமுக அரசு கனவு காண்கிறது என்று விமர்சித்துள்ளார். திமுக அரசின் கைது நடவடிக்கைகளுக்கெல்லாம் பாஜக தொண்டர்கள் அஞ்சமாட்டார்கள் என்றும் அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். வன்னியருக்கான இடஒதுக்கீட்டை வழங்க தமிழ்நாடு அரசு காலதாமதம் செய்வதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் வன்னியருக்கான 10.5% இடஒதுக்கீடு வழங்குவது குறித்த பரிந்துரையை அளிக்க பிற்படுத்தப்பட்டோர் ஆணையத்திற்கான கால அவகாசம் மேலும் 6 மாதங்கள் நீட்டிக்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள ராமதாஸ், இது இடஒதுக்கீடு வழங்குவதை தாமதப்படுத்தும் முயற்சி என விமர்சித்துள்ளார். 3 மாத அவகாசம் நிறைவடைந்த பின்னர் அதைவிட 2 மடங்கு அதிகமாக 6 மாத கால நீட்டிப்பு ஏன் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். அடுத்த கல்வியாண்டில் மாணவர் சேர்க்கை நடத்துவதற்குள் வன்னியருக்கான இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டுமென முதலமைச்சருக்கு பாமக நிறுவனர் ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். தமிழ் புத்தாண்டு மற்றும் ரம்ஜான் பண்டிகையொட்டி சிறப்பு பேருந்துகளை இயக்க அரசு போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. வரும் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டும் வரும் 22ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகையும் கொண்டாடப்பட உள்ளது. இதனால் சொந்த ஊருக்கு செல்லும் பயணிகளுக்கு வசதியாக வழக்கமாக இயக்கப்படும் 2000 பேருந்துகளுடன் கூடுதலாக 500 பேருந்துகளை இயக்க போக்குவரத்து துறை திட்டமிட்டுள்ளது. சென்னையிலிருந்து பிற ஊர்களுக்கும் மீண்டும் சென்னை திரும்புவோருக்காக பிற ஊர்களிலிருந்தும் சிறப்பு பேருந்துகளை இயக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரி அருகே நடைபெற்ற மஞ்சுவிரட்டு போட்டியை பார்வையிட வந்த இளைஞர் மாடு முட்டி உயிரிழந்தார். செல்லியம்பட்டியில் பொன்னழகி அம்மன் பங்குனி பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு மஞ்சுவிரட்டு போட்டி நடத்தப்பட்டது. இதில் 150க்கும் மேற்பட்ட காளைகள் அவிழ்த்துவிடப்பட்டன. அந்த போட்டியை ஏராளமானோர் கண்டுகளித்தனர். இதில் புதூரைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்ற 30 வயது இளைஞர் மாடு முட்டி உயிரிழந்தார். மேலும் 10க்கும் மேற்பட்டோருக்கு காயம் ஏற்பட்டது. ராமநாதபுரத்தில் பாஜக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் இரு தரப்பினர் மோதிக்கொண்டதில் பரபரப்பு ஏற்பட்டது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராமநாதபுரம் மாவட்ட பாஜக தலைவர் கதிரவன் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். தொடர்ந்து புதிய மாவட்ட தலைவராக தரணி முருகேசன் என்பவர் நியமிக்கப்பட்டார். நிலையில் ராமநாதபுரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் புதிய மாவட்ட தலைவர் தலைமையில் முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து கூட்டத்தின் இறுதியில் முன்னாள் மாவட்ட தலைவர் கதிரவனின் ஆதரவாளர்கள் நாற்காலிகளை வீசி தங்களுடைய எதிர்ப்பை தெரிவித்தனர். இதனால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதையடுத்து கதிரவனின் ஆதரவாளர்களை காவல்துறையினர் விசாரணைக்காக அழைத்து சென்றனர். ட்விட்டரில் சந்தா செலுத்தாத பயனாளர்களின் ப்ளூடிக் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அகற்றப்படும் என்று அதன் CEO எலான் மஸ்க் தெரிவித்தார். எலான் மஸ்க் ட்விட்டர் நிறுவனத்தை வாங்கியதில் இருந்து பல்வேறு விதிகள் மாற்றப்பட்டன. குறிப்பாக அதிகாரப்பூர்வ கணக்காக கருதப்படும் ப்ளூடிக் பெறுவதற்கு பயனாளர்கள் கட்டணம் செலுத்த வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி மாதந்தோறும் 650 ரூபாய் அடிப்படை சந்தா தொகையாக நிர்ணயம் செய்யப்பட்டது. இந்நிலையில் சந்தா செலுத்தாத கணக்குகளின் ப்ளூடிக் ஏப்ரல் 20ஆம் தேதி முதல் அகற்றப்படும் என்று எலான் மஸ்க் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். இதனிடையே செய்தி நிறுவனம் ஒன்றுக்கு பேட்டியளித்த எலான் மஸ்க் கடந்த அக்டோபர் மாதத்தில் இருந்து ட்விட்டர் நிறுவனம் சுமார் 6500 பேரை பணிநீக்கம் செய்ததாக கூறினார். தற்போது ட்விட்டர் நிறுவனத்தில் 1500 பேர் பணியாற்றுவதாக எலான் மஸ்க் தெரிவித்தார். உடற்பயிற்சி கூடங்கள் தொடங்குவதற்கு காவல்துறையின் அனுமதி தேவையில்லை என்ற சட்ட முன்வடிவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். பொதுமக்களின் உடல்நலம் மற்றும் நலவாழ்வை கருத்தில் கொண்டு உடற்பயிற்சி கூடங்கள் தொடங்குவதற்கான நடைமுறைகள் எளிமைப்படுத்தப்படும் என்றும் உடற்பயிற்சி கூடங்கள் தொடங்க உரிமம் பெறுவது எளிமையாக்கப்படும் எனவும் கடந்த ஆண்டு திருச்சியில் நடைபெற்ற வர்த்தக தின மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்திருந்தார். அந்த அறிவிப்பிற்கு செயல் வடிவம் கொடுக்கும் வகையில் 1888ஆம் ஆண்டு சென்னை மாநகர காவல் சட்டத்தில் திருத்தம் செய்ய முடிவு செய்து அதற்கான சட்ட திருத்த முன்வடிவை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் சட்டப்பேரவையில் தாக்கல் செய்தார். அம்பேத்கரின் பிறந்த நாளன்று அவரது திருவுருவச் சிலைக்கு மரியாதை செலுத்த இந்து மக்கள் கட்சி தலைவர் அர்ஜுன் சம்பத்திற்கு அனுமதி அளித்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள டாக்டர் அம்பேத்கர் மணிமண்டபத்தில் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்த அனுமதி கோரி இந்து மக்கள் கட்சி சென்னை வடக்கு மண்டல வழக்கறிஞர் பிரிவு தலைவர் அருண்குமார் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். அப்போது அம்பேத்கர் சிலைக்கு காவி உடை, சந்தனப்பொட்டு, விபூதி, குங்குமம் போன்றவற்றை அணிவிக்க மாட்டோம், பிறரை பற்றி கோஷங்கள் எழுப்ப மாட்டோம் என உத்தரவாதம் அளிக்கப்பட்டது. இந்த வழக்கு இன்று விசாரணைக்கு வந்த நிலையில் வழக்கை விசாரித்த நீதிபதிகள்
அர்ஜுன் சம்பத் உள்பட 9 பேர் மட்டுமே காவல்துறை வாகனத்தில் மாலை 4 மணிக்கு மேல் 4:30 மணிக்குள் சென்று மாலை அணிவிக்கலாம் என உத்தரவிட்டனர். அஜ்மீர் டெல்லி இடையே நாட்டின் 15வது வந்தே பாரத் ரயிலை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக கொடியசைத்து தொடங்கி வைத்தார். ऑटोमेटिक डोर्स वाली, आरामदायक सीटों वाली, GPS, वाईफाई सुविधा से लैस. இது குறித்து பேசிய பிரதமர் மோடி இந்த வந்தே பாரத் ரயிலின் மூலம் சுற்றுலா மேம்படும் என்றும் இரு நகரங்களின் இணைப்பு எளிதாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். இந்த ரயில் ராஜஸ்தானின் முதல் வந்தே பாரத் ரயிலாகும். இந்த ரயில் மூலம் அஜ்மீர் டெல்லி இடையேயான பயணம் 1 மணி நேரம் குறைகிறது. சதாப்தி ரயிலில் அஜ்மீர் டெல்லி இடையேயான ரயில் பயணம் 6 மணி நேரம் 15 நிமிடங்களாக இருக்கும் சூழ்நிலையில் வந்தே பாரத் ரயிலில் 5 மணி நேரம் 15 நிமிடங்களில் பயணிக்க முடியும். வந்தே பாரத் ரயில் தொடக்க நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் மோடி ரயில்வே ஊழியர்கள் வேலைக்காக முந்தைய காலத்தில் நில அபகரிப்புகளும் நடந்ததாக லாலு பிரசாத் யாதவை மறைமுகமாக சாடியும் பேசினார். தலைநகர் டெல்லி நெரேலா பகுதியில் பொருட்கள் சேமித்து வைக்கப்பட்டிருந்த கிடங்கில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. எளிதில் தீப்பிடிக்கக்கூடிய வகையிலான பொருட்கள் குறிப்பிட்ட கிடங்கில் இருந்ததால் தீயை அணைப்பதில் சிக்கல் ஏற்பட்டது. தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் 8 வாகனங்களில் சென்று தீயை அணைக்க போராடினர். இந்த தீ விபத்தால் குடியிருப்புகளுக்கு அருகே கரும்புகை சூழ்ந்தது. சில குடிசைகளிலும் தீ பிடித்ததால் பரபரப்பு நிலவியது. அங்கு வைக்கப்பட்டிருந்த பொருட்களும் தீயில் கருகின. இதனால் அந்த பகுதி மக்கள் மூச்சு விட முடியாமல் சிரமம் ஏற்பட்டது. எனினும் நல்வாய்ப்பாக தீ விபத்தில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை.